Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். உங்ககிட்ட இப்பவே சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ 18+ மட்டும்தான். ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. இப்பவே நான் கிளியரா சொல்லிடுறேன், 18 வயசுக்கு கீழே இருக்கீங்க, இஃப் யூ ஆர் பிலோ 18 ஏஜ், தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. இது ஒருத்தவங்களை வச்சு செய்யறதுக்காக நான் எடுக்கக்கூடிய வீடியோ. ஸோ தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், 18+க்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பக்கம் வந்துடாதீங்க. அதே போல இதுதான் நம்மளோட யூடியூப் ஏர்னிங். பாத்தீங்கன்னா நான் 28 நாள்ல 6 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். பாத்துக்கிட்டீங்களா? சூப்பர் ஏர்னிங்ல எஸ்டிமேட்டட் ஏர்னிங் 6 rupees 86 paise. ஓகே, நம்ம போயிடலாம். இப்ப டாபிக் குள்ள போயிடலாம். யாரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா அபிநயா சித்ரா. என்னடா எடுத்தோடனே இப்படி இருக்கே அப்படின்னு பாக்காதீங்க. அவங்க போடுற போஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகே, அவங்கள பத்தி கிளியரா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம் அபிநயா _சித்ரா 99. வெரிஃபிகேஷன் டிக்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு வேலை காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம், இல்ல டைரக்டா ஒரிஜினலும் வாங்கியிருக்கலாம், அது அவங்களோட விஷயம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1373 போஸ்ட் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து கிட்டத்தட்ட 5,39,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. அதாவது 5,39,000 மரமாட்டேங்க இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போடுற அட்டு வீடியோஸ்க்கும் கேவலமான வீடியோஸ்க்கும் ஃபாலோ பண்றதுக்குன்னு பாக்கிறதுக்குன்னு 5,39,000 பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வந்து 267 மெம்பர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் இதுங்க, இவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னா நம்ம மொபைல்ல பாத்திரலாம். ஏன்னா வந்து லேப்டாப்ல வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இவங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா அபிநயா பழனிசாமிங்களாம். அதுவும் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க, அபிநயா பழனிசாமின்ட்டு. ஓ கைஸ், இவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வச்சுன்னு இல்லை. பா, அதிசயம், என்ன ஒரு அதிசயம். அரோராக்கே இவங்க வந்து டஃப் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் வைக்காம இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா மேடம் பெரிய ஆளுதான் போல. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்லாம் வச்சிருந்தா இவங்களுக்கு இருக்கிற 5,39,000 ஃபாலோவர்ஸ்ல பல பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. மேடம் அதுலயும் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம். பட் அதான் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள கிளியரா போயிடலாம். வெல்கம் டு கிரேட் கிரிக்கல் அண்ட் ஷூ. மேடம் இன்னைக்கு வச்சு செய்ய போதும். மேடம் பேரு அபிநயா பழனிசாமி, அதை கிளியரா பார்த்துக்கோங்க. மேடம் வந்து ஆர்டிஸ்டா. ஓகே, நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டா. மேடம் வந்து பண்றதெல்லாம் நடிப்பான். இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆதி பராசக்தி அருள், நான் அபிநயா சாமி பேரெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அடுத்து நடப்பதெல்லாம் என் நன்மைக்கு, அவங்க நன்மைக்கு மட்டும் நடக்குமா? லிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லிங்க்ஸ் போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து டெலிகிராம் தான், அபிநயா சித்ரா 99 கேம்ஸ். ஓ ராஜா கேம்க்கு ப்ரமோஷன். இங்க பாருங்க, ராஜா கேம்க்கு அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆளுங்க போல இவங்க. telegram.me ராஜா கேம் வித் மீ 777. மேடம் ராஜா கேம்ஸ் விளையாடுறதுக்கு உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க ராஜா கேம் விளையாடுனீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஏமாந்தவங்களுக்கு தான் தெரியும், நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஆமா, இவங்களுக்கு கூட ராஜா கேம்ஸ் ஏடிஎம்ல போயிட்டு காசு எடுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. பட் அது கிடைக்கல, கிடைச்சா போட்டு விடுறேன். அடுத்து ஏதோ ஐடியாஸ்ன்னு போட்டு ஏதோ ஷார்ட்கட் ஒன்று போட்டிருக்காங்க, ஷார்ட்கட் யூஆர்எல்ஸ். அப்புறம் வந்து யூடியூப், அவங்கள யூடியூப் சேனல் ஒன்றும் பெருசா கிடையாது, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா அவங்க இன்ஸ்டாகிராம்லயே பயங்கரமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யூடியூப் சைடு போனோம்னா இவங்க கிட்ட வெறும் 110 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ யூடியூப்ல இவங்களுக்கு வருமானம்ன்றது எதுவுமே கிடையாது. வெறும் ஒரு 5 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த 5 வீடியோஸ் இதுதான். அதுலயும் பாத்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்ல இருக்கிறதுலாம் ஒரிஜினல் போலீஸ் கெட்டப்ங்க. மேடம் நடிச்சிட்டு இருக்காங்க. ஷீ இஸ் எ ஆக்ட்ரஸ். அவங்க வந்து சீரியல் எல்லாம் நடிக்கிறாங்க. எப்படா இவங்களுக்கு எல்லாம் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதுன்னு தான் நீங்களும் கேக்குறீங்க. அதேதான் நானும் கேட்கறேன், எப்படி கிடைச்சதோ எனக்கும் தெரியல. சரி, மேடமை பத்தி லைட்டா டீடைல்ஸ் பார்க்கணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிங் இன் சீரியல். அபிநயா சித்ரா 99 ஆக்டர் இன் டிவி டெலிவிஷன், அதான் தமிழ் டெலிவிஷன் சீரியல். ஷி ஹாஸ் மென்ஷன்ட் பிலோ ஆஸ் சீரியல் சின்ன மதுமகள். சின்ன மதுமகள்ல நடிச்சிருக்காங்களா விஜய் டிவில. அந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவிலேயே இன்னொரு ஏதோ சீரியல்னு போட்டு தனம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு ஏதோ பாக்கியலட்சுமி ஒரு சீரியல்ல கூட ஏதோ பார்ட் ஆஃப் பாக்கியலட்சுமின்னு போட்டிருக்காங்க. இப்போ 2-3 பல வாய்ப்புகள் கூட வந்துரும் போல மேடம் கூப்பிட்டா. ஆனா இப்போதைக்கு சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க எல்லாம் நடிகத்துக்குள்ள போனாங்க அப்படின்றத நம்ம கிளியரா பாத்திரலாம். இப்ப மேடமோட ஹிஸ்டரிஸ் பார்க்கலாம். மேடம் ஜி தமிழ்ல கூட ஏதோ நடிப்பாங்க. இப்ப ஜி தமிழ்
விஜய் டிவி, விஜய் டெலிவிஷன், விஜய் டிவி. இங்க எது கேஜின்னு இருக்கு, இங்க டிவி மக்கள் இருக்கு. ஓகே மேடமோட போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து மேடமோட பழைய ஃபேஸ் போல. இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ட்டு எதனா போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்னு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இப்ப வந்து எல்லாரும் வீடியோ வந்து இப்படி ஃப்ரண்ட்ல இப்ப செல்ஃபி மூட்ல வச்சு எடுப்பாங்க. பட் இவங்க செல்ஃபி மூட்லயே வச்சுட்டு இவங்க திரும்பி நடந்துதான் எல்லா வீடியோ எடுப்பாங்க. ஸோ இவங்களோட மேக்சிமம் வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து திரும்பி தான் நடப்பாங்க. அதாவது பேக் காட்டி நடக்கிற மாதிரி தான் வீடியோஸ் இருக்கும். இவங்களோட வீடியோஸ் முழுக்க முழுக்க முக்காவாசி பேக் காட்டி. இதை பாருங்க, பேக் காட்டி நடக்கிற மாதிரி இருக்குங்களா, பேக் காட்டி நடக்கிற மாதிரி இருக்குங்களா. முக்காவாசி வீடியோஸ் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல நடக்கிற மாதிரியோ இல்ல பேக் சைட்ல போக்கஸ் பண்ற மாதிரியே தான் இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற பன்னாட பயிற்சிக்கார பசங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, இந்த மேடம் பீரோ அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பீரோ அக்கான்ற பேர் பசங்க வச்சாங்களா இல்ல இந்த அக்காவே வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த பன்னாட பசங்களுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பன்னாட பயலைகளே, உனக்கு கேட்டுக்கிறேன், அக்கான்ற பெயரை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ கொச்சப்படுத்தி இவங்களை வந்து நீங்க வந்து அக்கான்ட்டு மென்ஷன் பண்ணி ஒரு மாதிரி கேவலமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. அக்காவோட மதிப்பை வந்து கெடுத்துட்டு இருக்கீங்க. சரி, இதெல்லாம் என்ன ப்ரமோஷனா? இதெல்லாம் ஏதோ கையில காசெல்லாம் வச்சுட்டு போட்டுருக்காங்க. இதுல மொத்தம் 40,000 இருக்கு. இது கிவ்அவே மூலமா உங்க கைக்கு தான் வந்து சேரப்போகுது. கிவ்அவே 40,000 கிவ்அவே பண்றாங்க. நிறைய காசு வச்சிருப்பாங்க போல. இது என்னன்னு தெரியுங்களா? மேடம் வந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க, பாத்துக்கோங்க. சீரியல்ல மட்டும் கிடையாது, நிறைய இதுல நடிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் சைட்ல தான் இருக்கும். இவங்க ஃபேமஸ் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்கிக்கிட்டாங்க. அவங்களே வந்து ஃபேமஸ் ஆக்கிட்டதே வந்து இந்த மாதிரி பேக் சைட்ல இருக்கிறத காட்டி தான் இவங்க வந்து ஃபேமஸ் ஆக்கிக்கிட்டாங்க. இப்படியாப்பட்டவங்க எல்லாம் என்ன சொல்றது சொல்லுங்க. பாருங்க, என்ன போஸ்ட் இது, என்ன வீடியோஸ் இது. இன்னொன்னு இவங்க பண்ற ஒரு கேவலமான 60க்கு தக்க செயல்லாம் இருக்கு. அதை எனக்கு சொல்ல வாயே வரல. அது என்னன்னா, இந்த பைத்தியக்கார பசங்க பண்ற வேலையெல்லாம் என்ன தெரியுமா? இவங்க வந்து ஒரு கமெண்ட்ல கேவலமா எதனா ஒரு கமெண்ட் போடுவாங்க. அந்த கமெண்ட்டை மேடம் எடுத்து படிப்பாங்க. எக்ஸாம்பிள் இதை பாருங்க, ஒரு கமெண்ட் வந்து எதனா போட்டிருப்பாங்க. தலைவரே, உங்க இட்லியை விட என்னோட இட்லி பெரியது. இது மாதிரி கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மேடம் வந்து அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் அவங்க கூட மேடம் வந்து பண்ண ரீல்ஸ். இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து சீரியல்ல நடிச்சிருக்காங்க. பாருங்க அது என்ன கேப்ஷன் போட்டிருக்காங்க? ஸ்னேக்கு டாக்ஸ் இதை போட்டிருக்காங்க. பாருங்க, ஃபோக்கஸ் எல்லாம் பாருங்க, எங்கிருந்து ஃபோக்கஸ் வச்சு எடுக்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் போஸ்ட்டுங்களா? தமிழ்நாட்டுல இருக்கிற பொண்ணு இந்த மாதிரிதான் போஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பிஹேவ் பண்ணிருந்தா உங்களுக்கு எல்லாம் ஓகே. இந்த மாத சங்கம் அப்படின்னு ஒண்ணு சுத்திட்டு கிடக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் எங்க போச்சு, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. பாருங்க, அவங்க போடுற போஸ்ட், அவங்க போற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஒரு வீடியோஸ் ஆச்சும் எதுனா ஒரு கருத்துல சொல்லியோ இல்ல நல்லதை சொல்லியோ எதுனா என்னது? இவங்க போட்டிருக்க கேப்ஷனை படிச்சு பாருங்க. எனக்கு படிக்கவே வரல. அவ்வளவு கேவலமா, அவ்வளவு பதிலா டபுள் மீனிங்ல எழுதி போட்டு, டபுள் மீனிங்ல சிங்கிள் மீனிங்லயே புரியுது, அந்த அளவுக்கு கேவலமா எழுதி போட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, என்னது இது? இவங்க எல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டிருக்கணும். ஆக்சுவலி இவ்வளவு கேவலமா ட்ரெஸ் போட்டு இவ்வளவு கேவலமா வீடியோ போட்டுருக்காங்க. இவங்களெல்லாம் ஏன் ஜெயில பிடிச்சி போடல? இன்னொன்னு, இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் இவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல? சொல்லுங்க, ஏன் ஒரு ஆக்ஷன் கூட உங்களால எடுக்க முடியலையா? சொல்லுங்க. அப்பாவங்களை போயிட்டு அடிச்சு கொள்றீங்களே, இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடக்கூடாதுன்னு ஏன் கோர்ட்ல கேஸ் போடுறதே இல்லைன்னா இவங்க மேலதான் எதனா கேஸ் போட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஜெயில உட்கார வைங்களேன். டிடிஎஃப் மேல எல்லாத்துக்கும் பிடிச்சி கேஸ் போடுறீங்கல்ல. அவன் என்னமே பண்ணனாலும் பிடிச்சி அவன் மேல சும்மா கேஸ் போடுறீங்க. வண்டி அப்படி ஓட்டான் இப்படி ஓட்டான்ட்டு. அப்ப இவங்க பண்றதுக்கெல்லாம் என்ன இருக்கு சொல்லுங்க? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எனக்கு ஆத்திரத்துல பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் பாருங்க, என்னது இது? இப்படி எல்லாம் பண்ணிட்டு போட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் ஒண்ணுமே கண்டுக்கல. பாருங்க, போட்ட போஸ்ட் பாருங்க, என்னது இதெல்லாம்? ஒண்ணு இந்த ஐடி எல்லாம் பிளாக் பண்ணிட்டு இவங்க மேல கண்டிப்பா கேஸ் போடணும். நான்லாம் எனக்கு தான் தெரிஞ்சு இவங்க மேல
இந்த மாதிரி வந்து தேவையில்லாம அன்வான்டா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு இது வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. செக்ஷுவலே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு வல்கர் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இவங்க மேல நீங்க தாராளமா கேஸ் போடலாம். போலீஸும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறது கிடையாது, எதுவுமே பண்றது கிடையாது. பாருங்க என்னது இதெல்லாம் போஸ்டாங்க, இதெல்லாம் என்னது இதெல்லாம்? முதல்ல இதெல்லாம் போஸ்டான்னு கேட்கிறேன். இவங்களெல்லாம் எப்படிங்க சப்போர்ட் பண்றீங்க? இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு வந்து நடிக்க வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. எப்படிங்க இவ்வளவு கேவலமா ஒருத்தங்க பிஹேவ் பண்ணாலுமே அவங்களுக்கு எல்லாம் நடிக்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? பாருங்க பாருங்க. அப்ப வந்து ஒரு நல்லா இருக்கிற பொண்ணுமே வந்து நீ இப்படி எல்லாம் பண்ணாதான் உனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுப்பான்ற மாதிரிதான் நீங்க தமிழ் சமுதாயத்துக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா எப்படி? கண்டதெல்லாம் பேசுறீங்கல்ல, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒதுக்குறியா இருக்கணும். என்ன கன்றாவி சார் இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? என்னது இதெல்லாம்? இன்னொன்னு ஒண்ணு பண்ணுவாங்க அடிக்கடி வந்து அவங்களோட வந்து பேக் சைட தட்டி தட்டி காட்டி பீரோ கட்லுன்ட்டு ஏதோ பேசுவாங்க. எனக்கு அந்த வீடியோ எல்லாம் ஓட்ட கூட அது பயமா இருக்கு. 18+ விட மோசமான வீடியோஸ் அதெல்லாம். ஆனா இன்ஸ்டாகிராம் அதுக்கெல்லாம் ஒரு இதுவும் பண்றது இல்ல. இன்ஸ்டாகிராம் தான் பண்ணல, இதெல்லாம் பொண்ணு தமிழ்நாட்டுல தானே இருக்கு. என் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கேள்வி கேட்க வேண்டியது தானே. யாரும் எதுவும் கேட்காதீங்க. பாருங்க தயவுசெய்து நான் கேட்டுக்கிறேன், இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்ல சாமி, இல்ல சாமி. ரவி சார் போய் அந்த பொண்ணு கூட எல்லாம் போட்டோ எடுத்திருக்கீங்க. இந்த பாருங்க எங்க போக்கஸ் பண்ணி ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இதுல வைக்கிறது தான், நம்ம வைக்கிறது தான். இதெல்லாம் போக்கஸ் எல்லாம் எங்கெங்க வச்சிருக்காங்க பாருங்க. அப்பதான் வந்து பசங்க பாப்பாங்கன்ட்டே வைக்கிறாங்க. என்ன சார் இது? கிட்டத்தட்ட 3000 சில்லற போஸ்ட் இருக்க மாட்டிருக்கு. தேடி எடுக்க முடியல, அவ்வளவு போஸ்ட் போட்டிருக்காங்க. போஸ்ட் மேல போஸ்ட், கண்டதெல்லாம் போஸ்ட், இருக்கிறதெல்லாம் போஸ்ட், அது இதுன்னு ப்ரமோஷனு, தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் எடுத்து படிச்சு தேவையில்லாம பண்ணி தேவையில்லாம ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்களே. பட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்க படத்துல எல்லாம் அதை பாருங்க. என்னது இதெல்லாம்? வேணும்ட்டே இதெல்லாம் வந்து போஸ்ட் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. பட் இவங்களுக்கு படத்துல எல்லாம் சான்ஸ் கொடுத்து இவங்களை வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டுருக்கீங்க பாத்தீங்களா? ரியலி கேவலமா இருக்கு. உங்களை எல்லாம் நினைச்சா எப்படி கேவலமா இருக்கு. ஆனா எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களை எல்லாம் நினைச்சு நீங்க எப்படி இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. நான் கிளியரா சொல்றேன், இவங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி வந்து போஸ்ட் போட்டதுக்கும் இந்த மாதிரி வந்து வல்கரான வேர்ட்ஸ் பேசினதுக்கும் இவங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இது ஒன்றும் அவங்க வீட்டுக்குள்ள போடல, அவங்க வீட்டுக்குள்ள பேசிக்கல, இது வந்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மேல கண்டிப்பா என் சைட்ல நான் கேஸ் போடணும்னு நான் இது பண்ணிக்கிறேன். இந்த மாத சங்கம் அது இதுன்னு சுத்திட்டு இருப்பீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனீங்க இந்த மாதிரி டைம்ல எல்லாம் தான் நான் கேட்கிறேன். முடியல. இப்போ சில இதெல்லாம் இவங்களோட வீடியோஸ் வந்து ஓபன் பண்ண கூட முடியல. எனக்கு பயமா இருக்கு. எங்கடா ரொம்ப தப்பான வீடியோஸ் எதுனா ஓபன் பண்ணி பசங்க வந்து பாத்துருவாங்களோ, இல்ல என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க யூடியூப் சேனல் ஃபாலோ பண்றவங்க, அவங்க எல்லாம் பாத்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களுக்கு எல்லாம் அதை பத்தி கவலையே இல்லைல்ல. பாருங்க ரியலி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல காய்ச்சி. நான் இப்பயே சொல்லிட்டேன், இவங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் அடுத்து இன்னொன்னும் ஒரு அக்கான்னு சொல்லி அந்த அக்காவோட இது வந்து கெடுத்துட்டு இருக்கீங்கடா. சத்தியமா சொல்றேன் பசங்களா, நீங்க பண்ற வேலைதான் இதெல்லாம். நான் அடுத்து நாளைக்கு இன்னொருத்தவங்க வச்சு செய்ய போறேன். அவங்களுக்கும் இருக்கு, அவங்க மேலேயும் கேஸ் போடணும். எல்லாம் நிறைய பேருக்கு மேல கேஸ் போடணும், அப்பதான் வந்து திருந்துவாங்க. சரி, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளவுதான் இருக்காங்க. எவ்வளவு இருக்காங்க?
1529 பேர் தான் இருக்காங்க. நான் எந்த ஒரு தப்பான வீடியோஸும் போக மாட்டேன், எந்த ஒரு ப்ரொமோஷன் சைடும் நான் போக மாட்டேன். உண்மையை என்ன இருக்கோ அதை நான் பேசுவேன். சரிங்களா? என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை இதே போல வேற யாருன்னா மோசமான இதை பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, நீங்க அவங்களையும் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வச்சு செய்யுங்க அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அவங்களோட ஐடியா வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை வந்து நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.